சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வாரம் வருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில். நான் தானே நான் வயதில் வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட. 1 2 3 4. வேருக்கு நீரை விட்டாய், நீராய் கண்ணீரை விட்டாய். பூவாச்சு என் தோட்டமே. உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை. பூமாலை என் தோளிலே. இளம் பிறை என்று இருந்தவன் என்னை முழு நிலவாணி வடிவமைத்தாய். வற்றாத கங்கை நதியா தேயாத மங்கை நதியா நீ வாழ்க. புது விடியும் வேண்டும் எனக்கு எந்த நாளும் நீதான் கிழக்கு. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே. வணக்கம் அம்மா. சத்தமா கதைக்கணும். வணக்கம். சரி, என்ன பேர் அம்மாக்கு? தவ லக்ஷ்மி. 2 பேர் சேர்ந்துருக்கு. தவ லக்ஷ்மி. நல்ல ஒரு லக்ஷ்மின்ற ஒரு முடிவு பண்ணிருக்கு. ஏன்னா அப்படிங்க லக்ஷ்மியா நிறைய செல்வம் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? சரி, ஏன்னா தவ லக்ஷ்மி அம்மா. ஏன்னா சரி, எனக்கு என்ன விசேஷம் இப்போ வீட்டில்? பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 71. அப்ப அம்மாவோட 71வது பிறந்த நாள். என்ன சரி, உங்க 71வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களோட 71வது பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மோஸ்கிட்ட நிறைய கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். தவலட்சுமி அம்மாட்ட இது எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அகலை அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது? எவ்வளோ சந்தோஷம். நன்றியா. சரி, ஏன்னா அதாச்சும் வளமையா நிறைய பிறந்தநாள் கொண்டாடுறது தானாம், நிறைய கேக் எல்லாம் கட் பண்றது தான். ஆனால் இந்த முறை பிறந்தநாள் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாச்சும் செய்யணும், வித்தியாசமான ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியும் உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி சந்தோஷமா பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கிறோம். உங்கள்ட்ட கொண்டே கொடுத்துட்டு வேறட்டாமன்னு சொல்லி. ஏன்னா சந்தோஷம் தானே? சரி, எவ்வளோ சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா சரி, அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப யார் இந்த மாதிரி செஞ்சு நன்றியும் சொல்லணும். சரியா? சரி, சந்தோஷப்படுறீங்க, நன்றியும் சொல்றீங்க. ஏன்னா சரி, அதோட யார் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பினோம்னு சொல்லி போய் கேஸ் பண்ணி சொல்ல போறீங்க. யாரா இருக்கும்? ஸ்ரீகரன். ஸ்ரீகரன்றது யார்? மகன். எங்க இருக்கிறார்? கனடா. இல்லையே, மகன் கொடுக்கல. கனடாவில இருந்து வேற இல்லை, வேறு ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கணும். இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளாம். இதெல்லாத்தையும் கொண்டே கொடுத்து கொஞ்சம் ஹாப்பி ஆக்கிட்டு வாங்கண்ணான்னு சொல்லி எங்களோட தந்து அனுப்பியிருக்கணும். யாரா இருக்கும்? தியாகரன்றது
அவரும் மகனா? ரெண்டாவது மகன். அவரும் கொடுக்க இல்லையா? அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள் சொன்னவ நீங்க எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு கேளுங்கோ, அப்படியும் பிள்ளையில தான் சொல்லுவா, எங்களை எல்லாம் பெருசா கண்டுகொள்ள மாட்டா, இருந்தாலும் கேட்டு பாருங்க, சிலது எங்களையும் ஞாபகம் வந்து சொல்லலாம் அவனு சொல்லி சொன்னது. இப்ப அவையில் சொன்ன மாதிரி பிள்ளையில டப்புன்னு சொல்லி போட்டீங்க. இப்ப கொடுத்தாக்கள் கோயிலுக்கு போயினுவே அது சொல்லித்தான் தந்தவ, எங்களை பெருசா சொல்ல மாட்டா, இருந்தாலும் ஒருக்கா கேட்டு பாருங்க. மகன் இல்லையே, உங்களோட பிள்ளைகள் கொடுக்கல, வேறு ஒருவராக கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. உங்களோட அவர மகன் இல்லை இல்லையே, மகனும் கொடுக்கல, உங்கள்கிட்ட பிள்ளைகள் கொடுக்கல, வேறு ஒரு ஆக்கள் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இன்றைக்கு இவாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இவா என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கேன். புள்ளியல் தான் அனுப்பியிருப்பேன். என்ன காரணம் புள்ளியலை சொல்றது? கடால இருந்தா கிஃப்ட் எல்லாம் பெறுமா? கடால இருந்தா கிஃப்ட் எல்லாம் பெறுமா? புள்ளியல் கொடுக்கல, வேறு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். இன்றைய கொடுத்தாக்கள் சரியா கோவிக்க போயினோம். நிசாந்தினின்றது மகளா? மகள் மருமகள் இல்ல, பிள்ளை மருமகள் எல்லாம் இல்ல, வேறு ஒரு சொந்தக்காரர். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன குழு சொந்தக்காரராக்கள் அனுப்பி இருக்கிறோம். இன்றைய பிறந்த நாள் எல்லாரும் விஷ் பண்ணிட்டோமா? எல்லாரும் விஷ் பண்ணிட்டோம். விஷ் பண்ணாம யாராச்சும் யோசிச்சு பாருங்க. சரி, விஷ் பண்ணாம ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு விஷ் பண்ணுவோம்னு சொல்லி யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சான்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ நான் சொல்லட்டுமா யார் கொடுத்தேன்னு சொல்லி? நாங்கள் சொன்ன அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ இவெண்ட பேர் எல்லாத்தையும் ஏன்னா பிள்ளைகளை மட்டும் சொல்லிட்டு இவெண்ட பேர் சொல்லாம் விட்டுட்டு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லையே, வெளிநாட்டிலேருந்து வரையில, வெளிநாட்டிலேருந்து வரையில, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்கள் தான் அனுப்பி இருக்கணும். உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? சரி, இந்த கிஃப்டை கொடுத்தவ சொன்னவ நீங்க கொடுத்துட்டு கேளுங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டும் எங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லலைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டா. நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா? உங்களை ஒரு பாட்டு பாட வச்சுட்டு யார் கொடுத்தோன்னு சொல்லட்டான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்காட்டி, நீங்க சரியா கண்டுபிடிச்சா பனிஷ்மெண்ட் வேண்டாம். நீங்க சரியா கண்டுபிடிக்கலையே, இல்லை பிள்ளைகள் கொடுக்கல, வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இல்ல, அந்த பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப பாட்டு படிக்க வேண்டி வர போகுது. கொடுத்தாக்கள் சொன்னவ எங்கெல்லாம் சரியா கண்டுபிடிச்சு எல்லாட்டிக்கு பாட்டுப்பா அங்க ஒரு கூப்பிடுறேன் நீங்க சரியா கண்டுபிடிக்காட்டி உங்களை பாட்டு படிக்க கேட்டாமனு சொன்னேன். என்ன 2 பேர்ல ஏதாச்சும் ஒரு பாட்டு படிப்போம். நீங்க பாட்டு படிச்சா தான் யாருன்னு சொல்லி உங்களை சொல்லட்டாமனு சொன்னேன். யார் கொடுத்தேன்னு சொல்லி பாட்டு தெரியாது. அப்ப யார் கொடுத்தேன்னு பாப்போமா? ரோஷினின்றது மருமகள் இல்லையே, ஒரே மகள் மருமகள் தான் சொல்றீங்க. அதாச்சும் உங்களோட நெருங்கின சொந்தக்காரரால் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஒரு ஆம்பளை. உங்களோட நெருங்கின சொந்த மாமன்னு சொல்லி ஒரு அண்ணாவரால் தந்து அனுப்பியிருக்கிறார். உங்களை கொண்டே கொடுத்துட்டு வரட்டாமன்னு சொல்லி என்னைய கண்டுபிடிக்கலுமா? இவ்வளவு குழு தந்துட்டேன். ஆமா, எனக்கு வாயில எப்போது கதைச்சு நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் பிள்ளைகள் தான், எந்த மாற்றமும் இல்லை. அப்படியா? சரி, அப்ப நான் இப்ப யார்கிட்ட சொல்லுவேன்? பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? இது இல்லப்பா, அதாச்சும் எங்களுக்கு ஓடுறது இருந்தாலும் வேற ஆக்கள். பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? பாட்டு படிக்கணும். ஓகே, அப்ப டான்ஸ் பண்ணணும் மிகியோட. ரைட், அப்ப யாருன்னு சொல்லி பாப்போமா? அதுக்கு முன்னால எங்கள்கிட்ட வேற வேற கிஃப்ட் எல்லாம் இருக்கு. அந்த கிஃப்ட்டுகளை பார்த்தா பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பாப்போமா? ஓ, அந்த கிஃப்டை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் பிள்ளைகள் இல்லையா? நீங்கள் திரும்ப திரும்ப பிள்ளைகளை சொல்கிறீங்க, கடைசியா ஐயோ இந்த பிள்ளைகளை நான் கொடுக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ண போறீங்க. இன்றைக்கு உங்களை சொந்தக்காரர்கள் அனுப்பியிருக்கணும். ஒரு ஆக்கள் மலையில நடிக்கிறோமா சொந்தக்காரர்? மருமகன் மருமகள் மகன் அதான் வாயில வருது. வேறு சொந்தக்காரர் யாரும் இல்லையோ? சரி, பெரிய அங்க மாதிரி ஒன்றாவட்டாக வந்தாச்சு. வேற யாரும் இல்லையா? ஒரு சொந்தக்கார யாருமே இல்லை. ஒரு ஆள் தந்துருக்கீங்க. ரைட், வாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்பா. ரைட், என்ன வந்திருக்குது? பாப்பம், என்ன வந்திருக்குது? போட்டோ ஃப்ரேம்னு வந்திருக்கா? பாப்பம் என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். ரைட், நிறைய பேர் நிற்கிறேன் ஃப்ரேம் இல்லையா?
நிறைய பேர் நிக்கிற ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்து அனுப்பி இருக்கணும். அப்படித்தானே? யார் யாரெல்லாம் நிக்கிறதா இல்ல? யாரெல்லாம் நிக்கிறது ஃப்ரேம் இல்ல பாக்க இல்லையா? ஓ மகள் உங்கள்கிட்ட வேற நிக்கிறாரா? வேற யார் நிக்கிறது? பேரன் நிக்கிறேன். ஓகே. மற்ற பேரன் நிக்கிறேன். மற்றது எங்களோட மருமகன் நிக்கிறேன். ஓகே. மற்றது ரெண்டாவது மகன் நிக்கிறேன். வேற யார் நிக்கிறது? மற்றது எங்களோட மருமகன் நிக்கிறேன். பேத்தி பேரன் இவரும் பேரன் தான். எல்லாரும் பேரன். அப்ப எல்லாரும் நிக்கணுமா ஃப்ரேம்ல? சரி வேறு சொல்லுங்க அப்ப யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. யாரு தியாகரன்றது மகனா இல்லையே. அதாச்சும் உங்களோட சொந்தக்காரர் தந்தவ உங்களோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாட்ட போட்டோவையும் பிரேம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லி உங்களோட சொந்தக்காரரால் தந்து விட்டவர் எங்கள்கிட்ட. ரோஷினி மருமகள் இல்லையா? சரி மற்றதையும் வாங்கி பண்ணுங்க பாப்பா. ரைட். அடுத்தது என்ன வந்திருக்கு? அம்மா. அம்மா என்ன இருக்கு? அம்மா என்னெல்லாம் இருக்கு பிரேமில்? வேற யார்ட்ட போட்டோ எல்லாம் இருக்கு? சுகிதா. யார் சுகிதா? மகளா? எங்க இருக்குதா? கனடா. கொடுத்துருப்பாவா? முன்னுக்கு இருக்கு படங்கள் எல்லாம். எல்லாம் அம்மா தான் போட்டிருக்கு. ஏன்னா சரி என்ன எழுதியிருக்கு பாப்போம். ரைட். ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா அதோட ரைட் என்ன இருக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்க. வா ரவிகரன் தியாகரன் எல்லா காரனுமா ரைட். ஏன்னா அதாச்சும் என்ன போட்டிருக்கு? I am so lucky to have a mother like you. You are my best friend, the best mom and the best person. I know happiness of birthdays to you. என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அழகான வாழ்த்து செய்தியும் போட்டு அனுப்பி இருக்கிறோம். யாருன்னு சொல்லி பாப்போமா? ரைட். என்ன ஓகே. அதாச்சும் இன்றைக்கு உங்கள்கிட்ட 71வது பிறந்தநாள். என்ன சரி உங்களோட 71வது பிறந்தநாள்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ அதால் இந்த ஒரு 71வது பிறந்தநாளை கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் செஞ்சு உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யாருன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கே சொன்ன மாதிரி உங்களுடைய எல்லா பிள்ளைகளும். யார் அனுப்பினது? உங்களோட எல்லா பிள்ளைகளும் மருமகள் எல்லாருமே உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை செஞ்சு உங்களுடைய சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? நன்றி. சரி என்ன நன்றி மட்டும் தானே அவங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம்? நூறு காலம் வாழும் மட்டும் எல்லாருக்கும் சந்தோஷம். சரி அப்ப நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்றோம். உங்களோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி நீங்க இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்ளுறோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.